நமது உடலில் 720 சக்ராக்கள் இருக்கின்றன. அதில் தலைமையானவை 7. அந்த 7 சக்ராக்களையும் இப்பொழுது தூய்மைப்படுத்துவோம். உங்கள் மனதில் இருக்கும் கவலையையும் பயத்தையும் இது போக்கிவிடும். சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள் அல்லது படுத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இரு கைகளிலும் தியான முத்திரை அல்லது ஆல்பா முத்திரை. ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள். மனதால் பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பு கொள்ளுங்கள். உயர்ந்த சக்திகள், கடவுள். உங்கள் மூச்சு நிதானமாக இருக்கட்டும். மூச்சை உள்ளிழுங்கள், மூச்சை வெளிவிடுங்கள். மூச்சை வெளிவிடும் பொழுது உங்களிடமிருந்து இறுக்கம் எல்லாம் மெல்ல மெல்ல வெளியேறுவதை உணருங்கள். இப்பொழுது ஆழமாக மூச்சை உள்ளிழுங்கள். வெளிவிடும் பொழுது உங்கள் உடல் முழுவதும் இறுக்கம் மறைந்து சௌகரியமாக இருப்பதை உணருங்கள். தலையிலிருந்து கால் வரை உங்கள் உடல் முழுவதும் மிகவும் நிம்மதியாக இருக்கிறது. மீண்டும் ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். மிகவும் நிம்மதியாக அமைதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது மிகவும் அமைதியாக இருக்கிறீர்கள். அமைதி, அமைதி, அமைதி. இப்பொழுது உங்கள் சக்ராக்களை ஒவ்வொன்றாக தூய்மைப்படுத்துவீர்கள். இதை பீஜ மந்திரங்கள் கொண்டு செய்யலாம். பீஜ மந்திரம் என்பது அந்த சக்ராவின் இயற்கையான ஒலி அலையாகும். உங்கள் மூலாதாரா சக்ராவின் மீது கவனம் செலுத்துங்கள். முதுகு தண்டின் அடிப்பகுதியில் உடலின் பின்புறமாக இருக்கும் சக்ரா இது. இந்த சக்ரா உங்கள் தற்காப்பு திறன், சம்பாதிக்கும் திறன், சமயோஜிதம் ஆகியவற்றை கவனிக்கும். இந்த சக்ராவை இப்பொழுது தூய்மைப்படுத்துவோம். எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் அத்தனையும் இப்பொழுது இந்த சக்ராவில் இருந்து விடுபட்டு வெளியேறட்டும். உங்கள் கவனத்தை சக்ராவின் மீது பதித்து அதன் பீஜ மந்திரத்தை கேளுங்கள். லம் லம் லம். இப்பொழுது உங்கள் சுவாதிஷ்டான சக்ராவின் மீது கவனம் செலுத்துங்கள். தொப்புளுக்கு சற்று கீழே உடலின் முன்புறமாக இருக்கும் சக்ரா இது. உங்கள் மனதில் இருக்கும் தேவையற்ற பயங்கள் இந்த சக்ராவில் தான் இருக்கின்றன. அவற்றை இப்பொழுது வெளியேற்றுங்கள். சக்ராவின் மீது கவனத்தை பதியுங்கள். வம் வம்
இப்பொழுது மணிப்புரா சக்ராவின் மீது கவனம் செலுத்துங்கள். தொப்புளுக்கு சற்று மேலே. இந்த சக்ராவில் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் இருக்கின்றன. உங்கள் வேலையை பற்றி, லட்சியங்களை பற்றி, எதிர்காலத்தை பற்றியும் கூட. இந்த கவலைகள் அனைத்தும் கரைந்து விடட்டும், மறைந்து விடட்டும். சக்ராவின் மீது கவனத்தை பதியுங்கள். ரம் ரம் ரம். இப்பொழுது உங்கள் அனஹதா சக்ராவின் மீது கவனத்தை பதியுங்கள். உங்கள் மார்பு பகுதியில் உள்ள சக்ரா இது. இங்குதான் நீங்கள் அன்பை உணர்கிறீர்கள். இப்பொழுது மார்பு பகுதியில் ஏதேனும் இறுக்கம் தெரிந்தால் அதை வெளியேற்றி விடுங்கள். உங்கள் இதயம் திறக்கட்டும். உங்களால் இப்பொழுது அன்பை தடையின்றி தரவும் பெறவும் முடியும். கோபம், வெறுப்பு போன்ற தேவையற்ற உணர்வுகள் அனைத்தும் வெளியேறுகின்றன. உங்கள் உணர்வுகள் ஒருநிலைப்படுகின்றன. சக்ராவின் மீது கவனத்தை பதியுங்கள். யம் யம் யம். அடுத்து விசுத்தி சக்ரா உங்கள் தொண்டை பகுதியில் உள்ளது. இந்த சக்ரா உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் திறனை கவனிக்கிறது. உங்களது உயர்ந்த ஆக்கப்பூர்வமான படைப்பு தன்மை இந்த சக்ராவில் இருந்துதான் வெளிப்படுகிறது. அதில் ஏதேனும் தடைகள் இருந்தால் இப்பொழுது விடுபடட்டும். அந்த சக்ரா தூய்மை அடையட்டும். சக்ராவின் மீது கவனத்தை பதியுங்கள். ஹம் ஹம் ஹம். அடுத்து உங்கள் ஆக்ஞா சக்ராவின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் நெற்றியில் இருக்கும் சக்ரா இது. இங்குதான் உங்கள் மனம் வசிக்கிறது. உங்கள் மன உறுதி இருக்கும் இடம் இது. இந்த சக்ராவில் இருந்து உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள், சந்தேகங்கள் அனைத்தையும் வெளியேற்றுங்கள். இந்த சக்ரா மிகவும் தூய்மையாகவும் தெளிவாகவும் மாறட்டும். சக்ராவின் மீது கவனத்தை பதியுங்கள். ஓம் ஓம் ஓம். இப்பொழுது உங்கள் சஹஸ்ராரா சக்ராவின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் தலைக்கு சற்று மேல் இருக்கும் சக்ரா இது. தெய்வீகத்தின் இருப்பிடம். இந்த சக்ராவில் இருந்து தீய சக்திகள் அனைத்தையும் வெளியேற்றுங்கள்.
இந்த சக்ரா மிகவும் தூய்மையாகவும் தெளிவாகவும் மாறட்டும். இந்த சக்ரா மிகவும் இயல்பாக சுழலட்டும். உங்களுக்கு தேவையான தெய்வீகத்தை இந்த சக்ரா கொடுக்கட்டும். சக்ராவின் மீது கவனத்தை பதியுங்கள். உங்கள் சக்ராக்கள் அனைத்தும் இப்பொழுது மிகவும் தூய்மையாகவும் பளிச்சென்றும் இருக்கின்றன. இப்பொழுது பிரபஞ்சத்திலிருந்து மிகவும் தூய்மையான தெய்வீகமான ஒரு சக்தி வருவதை உணருங்கள். இந்த அற்புத சக்தி உங்கள் சஹஸ்ராரா சக்ரா வழியாக நுழைகிறது. அந்த சக்ராவை நிரப்பியபடி மெல்ல மற்ற சக்ராக்களுக்கும் பாய்கிறது. உங்கள் உடல் முழுவதும் இந்த தெய்வீக சக்தி நிரம்புவதை உணருங்கள். உங்களுக்குள் இந்த அற்புத சக்தி முழுமையாக நிறைந்து விட்டது. நீங்கள் மிகவும் தூய்மையாகவும் தெளிவாகவும் இருக்கிறீர்கள். உங்களுக்குள் நல்ல சக்தி நிறைந்துள்ளது. உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் இந்த அழகான அற்புதமான சக்தியை உணர்ந்து சிலிர்க்கிறது. ஒவ்வொரு செல்லிலும் மிக சிறப்பான ஆரோக்கியம் நிறைந்துள்ளது. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மிக அற்புதமாக இருக்கிறது. உங்கள் உடல், மனம், ஆத்மா அனைத்தும் ஒருங்கிணைந்து இருக்கின்றன. மிகவும் ஆனந்தமாக இருக்கிறீர்கள். உங்களுடன் நீங்கள் மிகவும் நிம்மதியாக இருக்கிறீர்கள். இதுதான் நீங்கள் தெய்வீகமாக, நிம்மதியாக, மிகவும் சந்தோஷமாக, அமைதியாக இருக்கிறீர்கள். இந்த உணர்வை சற்று நேரம் அனுபவித்து மகிழுங்கள். மெதுவாக உங்கள் கவனத்தை இந்த அறைக்கு கொண்டு வாருங்கள். மிகவும் நிதானமாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வழக்கமாக நம்முடைய ப்ரோக்ராம் யோக பயிற்சியோட பிராணாயாமத்தோட ஆரம்பிக்கலாம். டாக்டர் டிகே அவர்கள். அனைவருக்கும் இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். ஹெல்த்தி குட் மார்னிங். நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய பயிற்சிகளுக்கு நம்ம பிராணாயாம பயிற்சிகளுக்கு இப்போ போயிடலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது யோஜிக் பிரீத்திங். அதாவது நம்மளுடைய முழு உடலுக்கும், அதாவது பெல்லி பிரீத்திங்னு சொல்லுவோம். இது 3 இடத்துல நம்ம பிரீத் பண்ணணும். ஒன்று இங்கே நம்ம பெல்லி ஃபில்லப் பண்ணணும். அடுத்தது உங்கள் செஸ்ட்டு, அடுத்தது ஷோல்டர். இந்த 3 இடத்துல பிரீத் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் பிரீத் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஷோல்டர் ரிலாக்ஸ் பண்ணணும், உங்களுடைய மார்பு ரிலாக்ஸ் பண்ணணும், செஸ்ட்டு. அடுத்தது உங்களுடைய பெல்லி நல்லா காம்பேக்ட் ஆகணும். இதுதான் பெல்லி பிரீத்திங்.
ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். இடது கையை வந்து நம்மளுடைய அடிவயிற்றில் வச்சுங்க, வலது கை உங்கள் மார்பின் மீது இருக்கட்டும். கண்கள் க்ளோஸ் யுவர் ஐஸ், 10 டைம்ஸ் யுவர் யோஜிக் பிரீத்திங். பத்து. ரிலாக்ஸ். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த மூச்சை மட்டும் கவனிங்க. உங்களுடைய அந்த ஃபுல் ப்ரீத்திங்கில், பெல்லி ப்ரீத்திங்கில் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சுவாசம் உள்ளே போயிருக்குது, அது எந்த அளவுக்கு மாறுதலை வந்து உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து கவனிங்க. இரண்டாவது பயிற்சி நம்ம கபாலபாதி. கபாலபாதிங்கிறது ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். இடது கை மேலே வலது கையை வச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த இதை வந்து நல்லா அடிவயிற்றில் கீழே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு 20 டைம்ஸ் மிக மெதுவாக என்னுடைய அந்த பேஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறனோ மெதுவான ஸ்லோவாக எக்ஸலேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூச்சு எடுத்து மூச்சை விடுங்க. விட்டுட்டிங்கன்னா இப்போ லைட்டாக ஒரு மூச்சு எடுத்துகிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸலேஷன் ஒரு 20 டைம்ஸ். ரவுண்ட்ஸ் முடித்தவங்க ரிலாக்ஸ். நல்லா இந்த பயிற்சிகளை செய்யும்போது முதல்ல வந்து உங்கள் சுவாசத்தை கிளியர் பண்ணிக்கலாம். அந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ரீத்திங் மூலமாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இரண்டாவது சுற்று 20 டைம்ஸ். இந்த தடவை கொஞ்சம் ஸ்பீடான பேஸில் பண்ணலாம். சுற்று முடித்தவங்க ரிலாக்ஸ். கைகளை வெளியே எடுத்து உங்கள் தொடை மீது கைகளை வைத்து அப்படி ஓய்வு. ரிலாக்ஸ். கவனிங்க. ஃபோக்கஸ். வேர் யூ ஃபோக்கஸ் த பிராணா ஃபால்ஸ் ஓவர். நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிராண சக்தி வந்து அங்கே முழுமையாக கிடைக்கும். அடுத்த பயிற்சி நம்மளுடைய பாஸ்திரிகா. இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். நல்லா வேகமாக மூச்சை இழுத்து மூச்சை விடுறது தான். நேராக உட்காந்துக்குங்க. இந்த பயிற்சிகள்லாம் செய்யும்போது உங்களுடைய மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களுடைய முதுகெலும்பு தான். அந்த ஸ்பைன் எரெக்டாக வைக்கணும். உங்களுடைய கழுத்து ப்ளஸ் தலை எல்லாமே வந்து நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு இந்த பயிற்சிகளை செய்கிறது ரொம்ப சிறப்பானதாகும். ஸோ பாஸ்திரிகா. கைகளை வந்து தோளுக்கு நேராக வச்சுக்கோங்க. வச்சு நம்ம கைகளை மூச்சை இழுக்கும் பொழுது நல்லா மேலே கொண்டு வரணும். முதல் மூச்சு நல்ல மூச்சு எடுத்து ஃபஸ்ட் அப்படி மூச்சை விடும் பொழுது கைகளை வந்து கீழே கொண்டு வரணும். ஃபுல்லாக உங்களுடைய இந்த உடல் முழுவதும் ரிப்கேஜ் எல்லா இடத்துலையும் வந்து அந்த பிராணசக்தி வந்து முழுமையாக எடுக்கணும். 20 டைம்ஸ்.
20 ரவுண்ட்ஸ் முடித்தவங்க ஓய்வு. கவனிங்க, அந்த மூச்சின் காரணமாக ஏற்பட்ட அந்த மாறுதலை கவனிங்க. செகண்ட் ரவுண்ட், இரண்டாவது சுற்று. அதே 20 ரெப்பிடேஷன். கைகள் வந்து க்ளோஸ் பண்ணி மார்பு பக்கத்தை வச்சுட்டு ரெப்பிடேஷன் முடிச்சவங்க ஓய்வு. உங்கள் மூச்சு படபடப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா இதை சமநிலைப்படுத்தி கொள்ளுங்கள். நல்லா சமநிலைப்படுத்துறது எப்படின்னா, நல்லா மூச்சை வந்து மூக்கால் எடுத்து வாய் வழியில் அப்படின்னு விடும் பொழுது உங்களுடைய அந்த படபடப்பு இருந்துச்சுன்னா அடங்கிடும். அடுத்த பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமா, அனுலோம் விலோம் நாடி சுத்தி பிராணாயாமா, இப்படி பேர்லலாம் சொல்லலாம். அனுலோம் விலோமில் வந்து நம்ம ரெட்டென்ஷன் பண்ணுவோம், மூச்சை அடக்குதல். நம்ம அந்த அட்வான்ஸ் இதுக்கு போகாமல் நம்ம பேசிக்கான நாடி சுத்தி பிராணாயாமா பண்ணலாம். எல்லாருக்கும் சொல்லி கொடுத்ததான் தெரியும். உங்களுடைய இடது கை சின் முத்ரையில் இருக்கட்டும், வலது கை வந்து இந்த நாசிகா முத்ரா, விஷ்ணு முத்ரான்னு சொல்லுவாங்க. 2 விரல்கள் மடக்கி கைகளை வைத்து கொள்ளுங்கள். முதல்ல வந்து ரைட் நாஸ்ட்ரியில் க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்டில் எடுக்கணும். அப்படியே வந்து லெஃப்ட் நாஸ்ட்ரியில் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்டில் வந்து மூச்சை வெளியில் விடணும். அடுத்தது அப்படியே வந்து ரைட் நாஸ்ட்ரிலே வந்து உள்ளே இழுக்கணும். திருப்பி ரைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்டில் வந்து நம்ம மூச்சை வெளியில் விடுறோம். இதுதான் ஒரு சுற்று. அந்த மாதிரி ஒரு 10 சுற்று செய்வோம். புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். இதே மாதிரி ஒரு 10 சுற்று நீங்களே கவுண்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். மெதுவாக மூச்சு எழுங்க இந்த பயிற்சி பண்ணும்போது. ஐந்து, 10. பயிற்சி முடித்தவர்கள் கைகளை தொடை மீது வைத்து கண்களை மூடி ஓய்வு, ரிலாக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரிலாக்ஸ்னால் நீங்கள் இந்த பயிற்சி கொடுத்த அந்த மூச்சை கவனிங்க, நல்லா கவனிங்க.
கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் அப்படி மெடிடேஷன், இயற்கையாக நடக்கும் உங்கள் சுவாசத்தை மட்டும் அப்படியே கவனிங்க. கவனம் எங்கேயாவது வேறு இடத்துக்கு திசை திருப்பி இருந்தாலும் மறுபடியும் உங்கள் கவனத்தை இந்த மூச்சின் மீது, சுவாசத்தின் மீது கொண்டு வாருங்கள். கைகளை நல்லா தேய்த்து அந்த சூட்டை கண்கள் மீது வைத்து அப்படி உணருங்கள். உச்சந்தலை அப்படி உடல் முழுவதும் வருடிக்கொடு. கைகளை விரித்து கண்களை மெதுவாக சிமிட்டியபடியே திறந்து உள்ளங்கைகளை பாருங்கள். உலக நல வாழ்த்து பாடலோட வாட்டர் ப்ரேயர், மணிக்கான அட்ராக்ஷன் டைம், தொடர்ந்து ஹெல்த் டாபிக்கும் நம்ம பார்க்கலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. வாட்டர் பிரேயர், நீருக்கு நன்றி. நீரின் பெருமகளை உணர்ந்து நீருக்கு நன்றி கூறுகிறேன். நீரே உலகை, உயிரை காக்கும் சக்தி, உணவை வழங்கும் சக்தி. நீருக்கு நன்றி. கருவாக, உயிராக, உடலாக என்னை உருவாக்கி காத்து வரும்
நீருக்கு நன்றி. உணவாக உணவுகளை தரும் செடியாக, மரமாக உலக உயிர்களை காக்கும் நீருக்கு நன்றி. உடலின் அனைத்து செல்களின் இயக்கத்திற்கும் கழிவு நீக்கத்திற்கும் காரணமான நீருக்கு நன்றி. அனைத்து செல்களுக்கும் சத்துக்களை சேர்க்க ஜீரண நீர், நொதிகள், ஹார்மோன்களை உருவாக்கி சிறப்பான ஜீரணத்திற்கு உதவும் நீருக்கு நன்றி. இரத்தமாக, நிணநீராக எதிர்ப்பு சக்திக்கு உதவி உடலை காக்கும் நீருக்கு நன்றி. பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்து அனைத்து செல்வங்களும் எனக்கு அள்ளித்தரும் நீருக்கு நன்றி. பிரபஞ்ச சக்தியுடன் என்னை இணைத்து அனைத்து செல்வங்களும் எனக்கு அள்ளித்தரும் நீருக்கு நன்றி. உலகின் வெப்பநிலையை, உயிர் சக்தியை சீராக்கி உதவி வரும் நீருக்கு நன்றி. உலகில் உள்ள ஜீவராசிகளின் தொடர் உருவாக்கத்திற்கும் காக்கும் ஆற்றலுக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உடலில் உள்ள பஞ்சபூதங்களில் பெரும் பங்காற்றி என்னை காக்கும் நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. இப்பொழுது மணி அட்ராக்ஷன் டைம். இதை சொல்லும் பொழுது ரொம்ப உணர்வுபூர்வமாக பணத்தை, ஒரு எனர்ஜி, அது நம்ம கையில் இருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சக்தி இருக்குது. இந்த மனசில் இருத்தி அதற்கு முக்கியம் கொடுத்து நீங்கள் சொல்லணும். மை டியர் மணி, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. இப்படி அமைதியாக கண்ணை மூடிக்கோங்க. பணம் உங்களுக்கு விபரீதமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்படி விசுவலைஸ் பண்ணுங்க. ஓம் ஆதியே வாழ்க, ஓம் நினைவே வாழ்க, ஓம் நாதமே வாழ்க, ஓம் பரஞ்சோதியே வாழ்க, ஓம் விண்ணே வாழ்க.
நெருப்பே வாழ்க. ஓம் நீர் வாழ்வனவே வாழ்க. ஓம் தாவரமே வாழ்க. ஓம் ஊர்வனவே வாழ்க. ஓம் பரப்பனவே வாழ்க. ஓம் நடப்பனவே வாழ்க. ஓம் மானிடமே வாழ்க. ஓம் தொடு அறிவே வாழ்க. ஓம் சுவை அறிவே வாழ்க. ஓம் வாசனை அறிவே வாழ்க. ஓம் சப்த அறிவே வாழ்க. ஓம் பார்வை அறிவே வாழ்க. ஓம் பகுத்தறிவே வாழ்க. ஓம் அன்பே வாழ்க. ஓம் அறிவே வாழ்க. ஓம் ஆற்றலே வாழ்க. ஓம் ஆனந்தமே வாழ்க. ஓம் அழகே வாழ்க. ஓம் அமைதியே வாழ்க. ஓம் தெய்வீகமே வாழ்க. ஓம் தெய்வீகமே வாழ்க. ஓம் தெய்வீகமே வாழ்க. இதுவரைக்கும் நம்ம ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி பேசணும், ஆட்டோஇம்யூன் டிசார்டர், ஹார்மோன்களை பற்றி பேசணும். மாயாஜாலம் 16 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 16வது சாப்டர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதை பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும் பொழுது நம்முடைய உணர்வுகள், நம்ம எப்படி நம்முடைய ஆரோக்கியத்து மேலே அக்கறை காட்டுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம எதிர்காலத்தில் நம்ம உடம்புடைய அந்த ஆரோக்கியத்தன்மையை நம்ம உறுதி செய்ய முடியும். இதை கடைசியில் ஒரு 70 வயசுக்கு அப்புறம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. எப்படி மூச்சு பயிற்சி, இந்த ஜிம்முக்கு போகிறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறோமோ அதே மாதிரி ரெகுலராக இந்த உடம்பின் மேலே அக்கறை காட்டி அதற்கான இன்புட், இந்த உணவுகள், அதே மாதிரி மனோநிலை, பாசிட்டிவான மனோநிலை, இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது மன அழுத்த மேம்பாடு இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமான ஒரு உடலை பெற முடியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ஆரோக்கியத்தை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. உடம்புல நோய் வந்த அப்புறம் சில வயசுக்கு அப்புறம் சில நோய்களுக்கு நம்ம ஆட்கொண்டு விட்டால் அதில் மீண்டு வருவதுங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம். கடந்த கால நிகழ்வுகள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த வகையில் நாளைக்கு நமக்கு என்ன வேணால் நடக்கலாம், அதற்கு தயாராக நம்ம இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வராமல் தடுத்துக்கக்கூடிய புத்திசாலித்தனமான வேலை யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது. அதனால தான் மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் ஆரோக்கியத்தை சார்ந்த ஒரு ஜெபம், அதே மாதிரி யோகா பயிற்சிகள் எல்லாமே இருக்கும். இதில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் அவரவருடைய ஒரு தொழில் வாய்ப்பில் இருப்பீங்க. அதனால் நம்ம அதை இதுவரைக்கும் நம்ம தொடலை. யாருக்கெல்லாம் பணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சப்போர்ட் வேணுமோ, இல்லை யார் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்கமுக்காக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கும் கூட நம்ம கைட் பண்ணக்கூடிய அமைப்பு ரீதியான செயல்பாடை நம்ம வச்சுருக்கோம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவை. பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மினிமம் 50,000 இருந்தால் தான் இந்த டவுன்ல எல்லாம் ஒரு சமாளிக்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்குது. வீட்டு வாடகையெல்லாம் கூடி போச்சு, செலவுகள் பார்த்திங்கன்னா கூடிக்கிட்டே இருக்குது. கடையில் நம்ம வாங்குகிற ஐட்டங்கள் எல்லாம் கூடிக்கிட்டே இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். அப்போது அதையெல்லாம் மேக்கப் பண்ணுறதுக்கு நம்ம செலவினங்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. அப்போ வரவை கூட்டணும் அப்படிங்கிறது தான். இப்போ வரவை கூட்டணும் அப்படின்னா நம்ம மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப்பில் நம்ம பல விஷயங்கள் என்ன பேசுகிறோம், பாசிட்டிவ் மென்டாலிட்டி, கிராட்டிடியூடு, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அந்த வாய்ப்புகளை நம்ம உணர்ந்து அதை எடுத்து நம்ம சிறப்பாக செய்யணும், தட்டி கழிக்கக்கூடாது. முயற்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு அமையணும். இப்போ நம்ம
மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப்பில் வரிசையாக ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து வனக்குளியல் அப்படிங்கிற ஃபாரஸ்ட் பாத்திங் ஒரு முறையை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அற்புதமான ஆரோக்கிய மேம்பாடு, நோய் சக்தியினுடைய மேம்பாடு, மன அழுத்தம் வந்து சிறப்பாக அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ 2வது பேட்ச் நம்ம 21, 22, 23 மார்ச் மாதம் 2வது பேட்ச் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ 2வது பேட்சில் நம்ம மக்களை இணைச்சிருக்கோம். அப்படின்னா போன பேட்சில் 20 பேர் வந்திருந்தாங்க, இப்போ 27 பேர் வந்திருக்காங்க. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா மக்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இந்த வனக்குளியல் ஃபாரஸ்ட் பாத்திங் வந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இன்னைக்கு கருதப்படுகிறது. இப்போ ஹார்மோன்ஸை பற்றி பேசும் பொழுது நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோனு, ஹேப்பி ஹார்மோன்லாம் பேசணும். அப்போ இந்த ஹார்மோன் வந்து சிறப்பாக பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம யோகா, உடற்பயிற்சி, அவுட்டிங்கில் போயிட்டு நம்ம பிக்னிக் மாதிரி வனப்பிரதேசங்களில் போய் தங்கி இருக்கிறது, நண்பர்களோட பழகிறது, நல்ல விஷயங்களை பேசுறது, நல்ல விஷயங்களை செயல்படுத்துறது, இந்த மாதிரியாக ஒரு அமைப்பு கூட இருந்து நம்ம செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக தெரிகிறது. அந்த வகையில் தான் இப்போ நம்ம வனக்குளியல், அதுக்கப்புறம் இஎஃப்டி டேப்பிங் உங்களுக்கு தெரியும். அக்குபஞ்சர் பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டையும் நம்ம தொடர்றதின் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய பய உணர்வுகள் எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றி பாசிட்டிவான ஒரு மனநிலையை கொண்டு வந்து அதில் ஒரு அஃபர்மேஷன் மூலமாக பெரிய அளவில் நம்ம சாதிக்கக்கூடிய அந்த அற்புதமான பயிற்சியும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோஇம்யூன் நோய்கள், இந்த மாதிரியான பல சிக்கலான நோய்கள், இன்ஃப்ளமேஷன், அலர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை எப்படி கட்டுப்படுத்துறது, அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய ஷீம்பால் மூலக்கூறுலேருந்து எடுக்கக்கூடிய இந்த இயற்கையான மாத்திரைகள் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம். அதுபோல் மீன் எண்ணெய் மாத்திரை, ஒமேகா 3ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாத்திரைகள், உணவில் வந்து காய்கறிகளுடைய பங்கு, பழங்களுடைய முக்கியத்துவம், சிறுதானியங்கள், அதில் பார்த்திங்கன்னா பெருங்குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுடைய அந்த தன்மை, ஏன்னா நல்ல பாக்டீரியா இருந்தால் தான் நம்முடைய நோய் சக்தி மேம்படும் அப்படிங்கிறத நம்ம கட் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு கிளாஸில் நம்ம தெளிவாக சொன்னோம். அப்போ இத்தனை கலவைகளாக நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். அது தவிர நம்ம வந்து டெய்லி அந்த முருங்கை விதை சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கோம். நொறுங்க தின்றால் 100 வயது, நல்ல மென்று சாப்பிடணுங்கிற விஷயத்தையும் நம்ம பழக்கப்படுத்தியிருக்கோம். அதனால உங்களுக்கு தெரியும், கடந்த 3 மாசமாக இந்த நல்ல நல்ல பழக்கங்கள், நல்ல நல்ல எண்ணங்களாட நம்முடைய மனம் ரொம்ப பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் கிடைச்சிருக்கு. நன்றி அழிதல் மூலமாக மற்றவங்க நம்ம பாராட்டுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, நம்ம மேலே யாருக்காவது ஒரு நம்ம மேலே ஒரு தவறு செய்திருந்தா கூட நமக்கு அவர்கள் தவறு செய்திருந்தாலும் கூட அதை மன்னிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பேசினோம். மந்திர கல்லை பற்றி பேசினோம். வாட்டர் தெராப்பி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நீருக்கு நன்றி எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓப்பனாக போனோம், பழகியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இத்தனை நிகழ்வுகளும் நம்ம இந்த மேஜிக் மார்னிங்கில் நடத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், நம்முடைய திறமைகளை வளர்த்து கொள்ளணும். அதனுடைய சாத்தியக்கூறான நம்முடைய பிஹேவியர், திங்கிங் பேட்டர்ன், செயல்முறைப்படுத்தக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறது எல்லாத்தையும் நம்ம மேம்படுத்தணுங்கிற அடிப்படையில் தான் மேஜிக் மார்னிங்கில் அந்த பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கான்செப்டை நம்ம உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். 10,000 குடும்பங்களுக்கு நம்ம 2025க்குள்ளே இந்த ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் சந்தோஷத்தையும் சேர்க்கணுங்கிற அடிப்படையில் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். பிரபஞ்சம் வந்து ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது. நம்ம வந்து ஒரு துறையில் சிறப்பாக செயல்படும் போது, அதில் ஈடுபட்டு செய்யும்போது அதற்கான எல்லாமே நமக்காக கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த மேஜிக் மார்னிங் மிராக்கிள் இப்போ நம்ம ஆரம்பிக்கும் பொழுது இந்த வனக்குழிகளை பற்றி நம்ம பார்க்கல, இஎஃப்டி டேப்பிங்கை பற்றி பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் 1 by 1ஆக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நல்ல நோக்கத்தோட செயல்படக்கூடிய இந்த வாய்ப்புகள் மூலமாக நம்முடைய இந்த மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் குழுவானது மிகப்பெரிய அளவில் வளரும் அப்படிங்கிறது உறுதி. இதில் சப்ளிமெண்ட் ஸ்டோர் அப்படி அடிப்படையில் எம்எம் ஹெல்த் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா A to Z எல்லா பொருளும் கிடைக்கும். சிறுதானியங்கள்லேருந்து பல்பொடியிலேருந்து எல்லாமே கொடுக்கறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கேம்னு சொல்ல மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். ஒரே இடத்துல
அந்த ஃபுல் பேக்கேஜ் எல்லா நோய்களுக்கும் தீர்வு கன்சல்டேஷன் அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இப்போ இந்த கம்யூனிட்டியில் கடந்த காலத்தில் 3 மாதமாக தொடர்ந்து வந்தவங்க அவங்களுடைய ஈடுபாடு பார்க்கும்போது இந்த சின்ன பேச்சு தான், ஆனால் ஆலமரத்தினுடைய விதை ஒரு விதை தான் வந்து மிகப்பெரிய காட்டை உருவாக்குற மாதிரி நம்ம கடந்த 3 மாதமாக சிறப்பாக பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒற்றுமையாக செயல்பட்ட அனைவருக்கும் கரெக்டாக காலையில் 5:35க்கெல்லாம் பல பேர் அட்டன் பண்ணுறதுனால 5:35க்கே நம்ம சில நிகழ்ச்சிகளை போடுறோம். 5:45க்கு யோகாவோட ஆரம்பித்து 1 பை 1ஆக இப்போ நீருக்கு நன்றி ஓப்பனாக போனோம் எல்லாமே ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இது நல்ல வளர்ச்சியை காட்டுது. அப்போ நீங்கள் உங்களுக்கு வேண்டிய நண்பர்களையும் உறவினர்களையும் இந்த அமைப்புக்குள்ளே கொண்டு வரதன் மூலமாக உங்களை சுற்றி ஒரு ஆரோக்கியமான குடும்பங்களை உருவாக்க முடியும். அவங்க எல்லாமே இணைந்து நம்ம ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு தெளிவான நோக்கம். அதனால் நல்ல தூக்கம் அப்படிங்கிறத நம்ம யோக நித்ரா மூலம் உறுதிப்படுத்துகிறோம். நிச்சயமாக 7 மணி நேரம் குறைவு இல்லாமல் தூங்குங்க. நைட்டு கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கு தயாராகிடுங்க. எக்ஸசைஸ் யோகா அப்படிங்கிற விஷயம் நம்ம காலையில் பண்ணிகிட்டு இருக்கோம். வாய்ப்பு இருந்தால் அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பிளானிங் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை உங்கள் டைரியில் எழுதுங்க. கிராட்டிடியூட் பயிற்சியும் எழுதுங்க. அதை நடைமுறைப்படுத்துங்க. எதையும் ஒத்தி போடலாம் அப்படிங்கிற அந்த நிகழ்வுகளெல்லாம் தள்ளி போட்டுட்டு முக்கியமான வேலைகளை முழுமையாக வேகமாக செஞ்சு முடிச்சுட்டு மற்ற வேலைகளை அப்பப்போ முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணிட்டு நைட்டு நம்ம தூங்கும்போது அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ எந்த நம்ம வேலையிலே ஆகட்டும், உறவுகளிலே ஆகட்டும், தொழிலே ஆகட்டும், ஏதோ ஒரு இடத்துல நமக்கு நிச்சயமாக பல பேர் உதவி செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி கூறிட்டு இந்த மயஜல கல்லை வச்சுட்டு நன்றி சொல்லிட்டு நிம்மதியாக நம்ம இந்த யோக நித்ரா பயிற்சியோடு தூங்கும்போது அதிகாலையில் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் அற்புதமாக எந்திரிச்சு 5:30 மணிக்கு நம்ம மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் நிகழ்ச்சிக்கு கலந்துக்க முடியும். ஸோ இதை வந்து ரெகுலராக வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுடைய சர்க்கரை நோய் யாருக்காவது இருந்தால் குறையிறதும், மனநிலையில் மிகப்பெரிய பாசிட்டிவ் வர்றதுக்கும், வேறு ஏதாவது நோய்கள் இருந்தால் அதுலேருந்து வெளிவதற்கும், ஆரோக்கியம் மேம்படுவதற்கான எல்லா விஷயமும் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள்.